திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட பழமை வாய்ந்த சுவாமி சிலைகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எடுத்துச் செல்ல விடாமல் பெண்கள் சாமியாடி தடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பூமிக்கடியில் சுவாமி சிலைகள் திடீரென முளைத்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது. கட்டட அமைப்புகள் ஏதும் இன்றி அமையப்பெற்றுள்ள இந்த கோவிலில் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்தனர். இந்த கோவிலுக்கான திருக்குளம் அருகிலேயே மிகப்பெரிய அளவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பள்ளி சிறுமியின் காலில் பூமியில் புதைந்திருந்த ஏதோ ஒரு பொருள் இடறிவிடவே அவர் கீழே விழுந்துள்ளார். அது என்னவென்று பார்த்தபோது சிலையின் ஒரு பகுதி போல தென்பட்டுள்ளது. உடனே ஊருக்குள் சென்ற சிறுமி கூறி பொதுமக்கள் அனைவரும் அங்கு கூடிவிட்டனர். கிராம மக்கள் பூமிக்கு கீழே தோண்டி பார்த்தபோது அதில் உலோக வடிவிலான சுமார் 4 அடி உயரமுள்ள நடராஜர் சிலை, சிவன் மற்றும் பார்வதி சிலை என 3 சிலைகள் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். உடனே சிலையை மீட்ட அவர்கள் சிலைக்கு அலங்காரம் செய்து பூ பழம் வைத்து பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலை குறித்து கிராம மக்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். சிலையை எடை போட்ட அதிகாரிகள் அதன் அளவு மற்றும் தொன்மை குறித்து அறிய அதனை எடுத்து கொண்டு போக முயன்றனர். அப்போது கிராம மக்கள் திரண்டு வந்து தங்கள் கோவிலில் கிடைத்த சிலை கோவிலுக்கு தான் சொந்தம் என கூறி அங்கேயே வைக்கும்படி கூறினர். அங்கிருந்த பெண் பக்தர்கள் சிலர் திடீரென சாமியாடி இந்த சிலையை வேறு எங்கும் கொண்டு செல்லக்கூடாது என ஆவேசமாக கூற ஆரம்பித்தனர். சிலையை எங்கும் கொண்டு போக நாங்கள் விட மாட்டோம் என பக்தி பரவசத்துடன் ஆடி கற்பூரமேற்றி அருள்வாக்கு கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சிலையை இங்கேயே வைத்து வழிபாடு நடத்தினால் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு நல்லது நடக்கும் என்று கூறியதால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி சிலையை எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தனர். பொதுமக்களின் எதிர்ப்பை கண்டு பின்வாங்கிய அதிகாரிகள் சிலையை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். கோவில் சிலையை உரிய முறையில் பாதுகாப்புடன் வழிபாட்டிற்காக சிவன் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என கிராம மக்கள் அனைவரும் கூடி முடிவு செய்துள்ளனர். பூமியில் இருந்து திடீரென நடராஜர் சிலை கிடைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது.